T20 உலகக்கோப்பைக்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்து. இப்ப T20 உலகக்கோப்பைக்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இடம்பெற்றுள்ள 15 பேர் யார் யார், அது பற்றின விவரங்களை விரிவா சொல்லுங்க. வணக்கம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில இந்திய அணியின் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணி என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான திருத்தப்பட்ட அட்டவணையை ஏற்கனவே சர்வதேச கவுன்சில் வெளியிடப்பட்டது. அந்த வகையில அக்டோபர் 3ஆம் தேதி மகளிர் உலகக்கோப்பை என்பது துவங்க இருக்கிறது. முதல் போட்டி என்பது வங்கதேசம் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் மோதுகின்றன. குறிப்பாக அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய போட்டியானது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மொத்தம் 23 ஆட்டங்கள் நடைபெற உள்ள நிலையில் ஐக்கிய அரபு நாடுகளான துபாய் மற்றும் ஷார்ஜாவில் நடைபெறுகின்றன. அதே நேரம் முன்னர் அறிவிக்கப்பட்டபடி குரூப் பிரிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், இலங்கை அணிகள் குரூப் ஏ பிரிவிலும், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்து அணிகள் பி பிரிவிலும் அங்கம் வைக்கின்றன. இந்த நிலையில தற்பொழுது இந்திய அணி பங்கேற்கக்கூடிய மகளிர் அணிகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்க கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான மொத்தம் 15 பேர் கொண்ட அணிகள் என்பது அறிவிக்கப்பட்டது. ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாகவும், அதே நேரத்தில் சஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, ஜிமிமா ரோஜர்ஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல 2 விக்கெட் கீப்பர்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் ரிச்சா கோஸ் மற்றும் யாசிகா பாட்டியா 2 விக்கெட் கீப்பராகவும், அது மட்டுமல்லாமல் ஆல்ரவுண்டராக தீப்தி சர்மா, பூஜா வஸ்ட்ரேகர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அதே போல ரெட்டி மற்றும் ரேணுகா தாக்கூர் சிங், ஹேமலதா தமிழக வீராங்கனை ஹேமலதா இடம்பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுழற்பந்து வீச்சாளராக ஆஷா சோபானா, ராதா யாதவ், ஸ்ரீயங்கா பட்டேல் உள்ளிட்டோரும் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல கேரளாவை சேர்ந்த சஞ்சனாவும் தற்பொழுது அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல ரிசர்வ் பிளேயராக 3 வீராங்கனைகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் உமா செட்டி அவர் விக்கெட் கீப்பராக செயல்படக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் தனஞ்சித் கன்வீர் மற்றும் சமியா தாக்கூர் உள்ளிட்ட 3 வீராங்கனைகள் ரிசர்வ் பிளேயராகவும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்திய அணி வீராங்கனைகளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை 4ஆம் தேதி எதிர்கொள்ள உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்துக்குமார்.